முன்னிலை நிலவரங்களை நம்ம பார்க்கலாம். எந்தெந்த இடங்கள்ல முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதுச்சேரி தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை அப்படிங்கிற தகவல். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பின்னடைவை அங்கு சந்தித்திருக்கிறார். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையிலும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இது தற்போதைய நிலவரமாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இது தற்போதைய நிலவரமாக வந்து கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடியில பார்த்தோம் அப்படின்னா கனிமொழி அவர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் கனிமொழி அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுகவின் கனிமொழி அவர்கள் முன்னிலை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. மத்திய சென்னை தொகுதியில திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் முன்னிலை. மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தபால் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி தொகுதியில திமுக வேட்பாளர் கனிமொழி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதே சமயம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. சென்னையில பொறுத்த வரைக்கும் தென் சென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி வந்து சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய சென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வட சென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ராணி மேரி கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை இந்த 3 மண்டலங்கள் சென்னையில மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதுல மத்திய சென்னையில தயாநிதி மாறன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. வேலூரை பொறுத்த வரைக்கும் கதிர் ஆனந்த் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. அங்க வேலூர்ல ஏசி சண்முகம் அவர்கள் இருந்தார், நீதி கட்சியுடைய தலைவர். அவரை எதிர்த்து தான் வந்து திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் முன்னிலை அப்படிங்கிற தகவல் தெரிகிறது. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில வந்து பதிவான 30% வாக்குகள் நிராகரிப்பு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது இன்னும் சில நேரங்கள்ல நம்ம வந்து சில மணி துளிகள்ல நம்ம அதை பற்றிய விவரங்கள் வெளியிடப்படும் அப்படின்னு நம்பலாம். சரி, அரங்கத்துல முருகையன் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிக தொகுதிகள், திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணி வந்து அதிக தொகுதிகள் அப்படின்னு இருக்கு. அதே சமயம் அதிமுகவுக்கானது கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் அதற்கான இடங்கள் இல்லை. ஆனா பாஜகவுக்கு 1 to 3 இடங்கள், குறைந்தபட்சம் அது 1 to 3 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு அப்படின்னு கருத்து கணிப்புல வெளியாகியது. இப்போ வர்ற தகவல்ல பார்த்தோம் அப்படின்னா நெல்லையில பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் முன்னிலை அப்படின்னு வருது. அப்ப தமிழ்நாட்டில் பாஜக இடங்களை பெறுவதற்கான களம் இப்போது சாதகமாக இருக்குதா? நிச்சயமாக இல்லை. சற்று முன் வந்த அந்த நிலவரம் இப்பொழுது இல்லை. ஒரு தொகுதி வந்தது, இப்போ அந்த ஒரு தொகுதி இல்லை. இன்னும் வந்து நிறைய டைம் இருக்குது அதை நிர்ணயம் பண்ணுறதுக்கு. நிச்சயமாக பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதிமுகவும் அதே நிலைதான். நாங்கள் எதிர்பார்த்தது போல எல்லா தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும், இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்ற நிலைதான் தற்பொழுது வரையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை பொய்த்து போகவில்லை, அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்பில் சொன்னதெல்லாம் அது சரியாக இருக்காது. இந்திய அளவில் சொன்னதும் அந்த அளவுக்கு அந்த வெற்றி கிடைக்காது. அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்காது, ஆனால் வெற்றி கிடைக்கும் பாஜகவுக்கு எடுத்துக்கலாமா? அது இழுபறியாக கூட இருக்கலாம், இழுபறியாக கூட இருக்கலாம். எந்த அது இப்போ நான் உடனே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு மதியத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதை பற்றி கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வர முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்னமோ எல்லா தொகுதிகளையுமே இந்தியா கூட்டணி கைப்பற்றிவிடும் என்ற நம்பிக்கை இதுவரையில் போய் கொண்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி ஏதோ 1 or 2
போனாலும் போகலாம். இல்ல பாஜகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஜகவுக்கு நீங்கள் வந்து அந்த வேட்பாளர்கள் ரொம்ப வந்து பெரிய வேட்பாளர்கள் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், நயினார் நாகேந்திரன், இது மாதிரி ஒரு 2-3 பேர் வேட்பாளர் பலம் கொண்டவர்கள், ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் தான் எல்லாரும் வந்து அந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி என்பதற்காக அல்ல, அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். அது வந்து சாத்தியமா என்பதை போக போக தான் தொடர்ந்து பேசலாம். காலை 9 மணி நிலவரப்படி நமக்கு வந்த தகவல் அப்படிங்கிறது 263 தொகுதிகளில் பாஜக முன்னிலை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி 263 தொகுதிகளில் பாஜக முன்னிலை. 543 மொத்த தொகுதிகள், அதில் 263 தொகுதிகளில் பாஜக முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் காலை 9 மணி நிலவரப்படி இந்த தகவல் வந்திருக்கிறது. காங்கிரஸில் இருக்கும் இந்தியா கூட்டணி வந்து 173 தொகுதிகளில் முன்னிலை. அதாவது இந்தியா கூட்டணி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து, எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட 28 கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி, அது 173 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் வந்திருக்கிறது. ஆக பாஜக முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 14 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. 14 தொகுதிகளில் திமுக முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் வந்திருக்கிறது. 39 தொகுதிகள், இதில் 14 தொகுதிகளில் திமுக முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஆனந்தி லக்ஷ்மண்கிட்ட, அப்போது தமிழ்நாட்டில் களம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு இந்த முறை கால் பதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்புலாம் ஏதோ அதிமுகவை தள்ளி விட்டு அந்த இடத்துல பாஜக வருது அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கிறது. அப்போ திமுகவுக்கு எதிர்த்து நிற்கணும் பாஜக அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்கிறது. ஒரு கட்சியை அழித்து விட்டு அந்த இடத்தில் பாஜக வருகிறது, அப்போ அதிமுகவுடைய இடத்தில் பாஜக அப்படிங்கிற அந்த விமர்சனம், கடுமையான விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது. அதை பற்றி முதல்ல ஒரு கட்சியை அழித்து விட்டு தான் வரணுன்ற அவசியம் பாஜகவுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. நீங்கள் சொன்ன மாநிலங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா கூட அது அவங்களா, அதாவது தன் வாயால் தானே கெட்டு போன நுணல்னு சொல்லுவோம். அப்படி தான் அவங்க கெட்டு போனாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ 24 வருஷம், இதுக்கு முன்னாடி 21வது வருஷம் தேர்தல், அதாவது ஜெயலலிதா அம்மா இறந்தப்புறமா பாஜகவுடைய சப்போர்ட்டோடு தான் வந்து, அவங்களுடைய ஆதரவோடு தான் வந்து திரு எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வாட்டியும் அவங்களுக்காக அந்த கதவுகள் திறந்தே இருந்தது, ஒற்றுமையாக இருந்திருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா இப்படி ஒரு பொருளாக அவர் மாறி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து பயம் வந்து ஒதுங்கிட்டாங்களா, எதனால் ஒதுங்கிட்டாங்க? அதை விட முக்கியமாக திமுகவே இவங்க வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக வந்து பாஜகவோடு இருந்தானா நமக்கு இருக்கிற சான்ஸ் எல்லாம் போயிடும். மக்கள்லாம் முழிச்சிட்டாங்க. ஏற்கனவே 2.5 வருஷத்தில் ஒன்றும் ஊழல் ஆட்சி, அதனால அவங்களுக்கு திருப்தி இல்லை. அதில் அதிமுக வேற சேர்ந்துடுச்சுன்னா இன்னும் நமக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்றதுனால திமுகவே பின்புலத்தில் இருந்து அதிமுகவை பாஜகவுடன் சேர விடாமல் செய்தார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சேர போகிறது இல்லைன்ற விஷயத்த இது பண்ணலை, அவங்க சொல்லலை. இதை அவங்க அந்த 5 மாநில தேர்தல் நடந்தது இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க சொல்லியிருக்கலாம் அந்த முடிவை, நாங்கள் பாஜகவோட கூட்டு வைக்க போகிறோமா இல்லையான்றத. ஸோ அவங்களுக்கு அங்கேயே ஒரு பின்னடைவு வந்துடுச்சு. அப்போ பாஜகனால் அவங்களுக்கு பின்னடைவு வந்ததுன்னு சொல்கிறத நிச்சயமாக ஏற்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இப்போ கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு நடுவில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி பாஜகவை விட்டு நாங்கள் இனிமேல் கூட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் வந்து சேர்க்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணியதாக தெரிகிறது. ஆனால் காங்கிரஸ் அதற்கு உடந்தை இல்லை. அப்போ என்ன ஆகும்? காங்கிரஸோட சேர்ந்தான்னா திமுக, காங்கிரஸ், அதிமுகன்னு வந்துடும். அப்படி வந்தால் கொள்கைக்கே கட்சி நிலைப்பாடுக்கே நேர் விரோதம். அதையும் அவங்க ஓப்பனாக செய்ய முடியாது. அப்படி இருந்தது அப்படின்னா அதிமுக காங்கிரஸா இருக்கலாமே தவிர திமுக அதில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதற்கான முயற்சிகள் இருந்துதான்னு முருகையன்ட்ட கேட்கலாம். அது போன்ற முயற்சிகள் இடையில நடத்தப்பட்டதா அதிமுக தரப்பு? இது வந்து நமக்கு உறுதியான தகவல்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இதற்கான முயற்சிகள் நடந்ததா? ஒரு தரப்பு வாதம் இல்லை. காங்கிரஸிலிருந்து எந்த விதமான முயற்சியும் அதிமுகவோடு சேருவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, அந்த நோக்கமும் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது அந்த பலமான ஒரு கூட்டணியாக தொடர்ந்து ஒரு 10 வருடமாக வந்து கொண்டிருப்பதனால்
அதிலிருந்து நம்ம புதிய யூகத்தை வகுப்பதிலே வந்து காங்கிரஸ் முயற்சிக்கவே இல்லை. ஆனால் அதிமுக என்ன நினைக்கிறார்கள் என்றால், பிஜேபி கூட இருப்பதை விட நாம் காங்கிரஸ் கூட இருந்தால் நம் கட்சிக்கு ஒரு பலம் ஏற்படும், கட்சி மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், தமிழக மக்கள் பிஜேபியை புறக்கணிப்பார்கள். காங்கிரஸ் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்தாலும் கூட எங்களுக்கென்று ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு அடிப்படையான வாக்கு வங்கி ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கிறது. அந்த பிரிவு இன்னும் சொல்லப்போனால், விரிவாக சொல்லப்போனால், நீங்கள் வந்து காங்கிரஸ் பக்கம் இந்த உயர் வகுப்பு ஓட்டுகள் என்பது எங்களிடம் இருந்த ஓட்டுகள். அது எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த உயர் வகுப்பு ஓட்டு என்பது எம்ஜிஆர் பக்கம் போனது. மறுபடியும் ஜெயலலிதா வந்த பிறகு தொடர்ந்தது அந்த ஓட்டு. இப்போது எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லைங்கிற பொழுது நாம் வந்து இப்போ காங்கிரஸ் பக்கம் அதில் இருந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவு தான். அதுக்காக அதிமுக முழுவதுமாக நாம் போய்விடும்னு சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட பிரிவு ஓட்டு இப்பொழுது எடப்பாடியையோ மற்றவர்களையோ நம்ப தயாராக இல்லை. அவர்கள் பின்னால் அவர்கள் அணிவகுக்க தயாராக இல்லை. அந்த மக்கள், அந்த பிரிவை சேர்ந்த வாக்காளர்கள் பிஜேபி பக்கம் போகலாமா, இல்லை காங்கிரஸ் பழையபடி காங்கிரஸ் பக்கம் போகலாமா? பழைய காங்கிரஸ் அந்த உறவு மனசில் இருக்கிறவங்க காங்கிரஸ் பக்கம் கொஞ்சம் வரலாம். ஆனால் வந்து நமக்கு இப்போதைக்கு பிஜேபி தான் பொருத்தமான கட்சி. அந்த தெய்வீக உணர்வு, நான் இறைவனுடைய அவதாரம் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார், எனவே அந்த பக்கம் போகலாமா என்று அந்த நான் வந்து இந்த வகுப்பு அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ வாக்குகள் பாஜகவை நோக்கி நகர்கிறதுன்னு சொல்றீங்க. வந்து நான் வந்து இந்த வகுப்பு வாரியா பேசுறது எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. இருந்தாலும் நீ கேட்டதனால் சொல்லுகிறேன். அந்த உயர் வகுப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் ஓட்டு காங்கிரஸ் பக்கமும் வரலாம், கொஞ்சம் அதிகமான ஓட்டு பிஜேபி பக்கம் போகலாம். அதை தவிர பிஜேபியினுடைய வளர்ச்சியில ஒன்றுமே இருக்காது. சரி, அந்த ஓட்டு தான் வந்து அவருடைய வளர்ச்சியில இத்தனை சதவீதம் நாம கூடிடுவோம், எங்கள் கட்சி வளர்ந்து விட்டது, தமிழ்நாட்டில் அடிப்படை வகுத்து விட்டோம், வேரூன்றி விட்டோம் என்றெல்லாம் அவர் சொல்லுவதெல்லாம் இதுதான். இதை வச்சு நம்பிதான் அவர் பேசுகிறார்கள். அதனால அதிமுகவை அழித்து விட வேண்டும், அந்த இடத்தில் நாம் வர வேண்டும் என்று நம்புவது பிஜேபி தான் அந்த முயற்சியை அதிமுகவோட கூட்டணி முயற்சியில் பெருசாக இருந்ததை தவிர காங்கிரஸ் கட்சி வந்து எப்பொழுதுமே அதிமுகவோட நாம் போய் சேரலாம் அந்த சிந்தனை எங்கள்கிட்ட இல்லை. சரி, என்பதுதான் இப்போதைய நிலவரம். தொடர்ந்து பேசலாம். ஒரு முக்கியமான கேள்வியும் உங்களுக்காக வெயிட்டிங், நான் வந்து தொடர்ந்து கேட்கிறேன் ஒரு இடைவேளைக்கு பிறகு. அதற்கு முன்பாக நாமக்கல்ல பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கம் முன்னிலை, தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் முன்னிலை அப்படிங்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. சேலம் தொகுதி, சேலம் அப்படிங்கிறது வந்து அது அதிமுகவுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்பட்டது. அங்கும் திமுக வேட்பாளர் TM செல்வ கணபதி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது போன்ற முன்னிலை விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் முருகையன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இங்க திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியை பாஜக விரும்பவில்லை, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக விரும்பவில்லை, இதை உடைப்பதற்கான முயற்சிகள் நடந்தது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து பத்திரிகைகளில் வெளிவந்தது. இது எவ்வளவு தூரம் உண்மையாக இருந்தது? இதற்கான நெருக்கடிகள், அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா? நிச்சயமாக அதான் உண்மை. தமிழ்நாட்டில் வந்து திமுகவின் வெற்றியை வந்து நாம் தோற்கடிக்க வேண்டும், திமுகவினுடைய வெற்றியை நாம் குலைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கூட்டணியை பிரித்து விட்டால் திமுக தோற்றுவிடலாம், திமுகவை தோற்கடிக்க முடியும் என்ற நம்பிக்கை. அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தால் திமுகவை தோற்கடிக்க முடியும். எப்பொழுது என்றால் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அது அவருடைய கணக்கு. அது சரியா தப்பாங்கிறத பற்றி நான் இப்போ சொல்லக்கூடாது, இங்கே சொல்லக்கூடாது. ஆனால் அவருடைய கணக்கு, காங்கிரஸை கூட்டணியிலிருந்து பிரித்து விட்டோம் என்றால் திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நம்பினார்கள். அதனால் வந்து எப்படியாவது அதிமுகவை வைத்து காங்கிரஸை அந்த அணியிலிருந்து பிரித்து விட வேண்டும். பிஜேபியும் அதிமுகவும் இருந்தால் காங்கிரஸ் அதிமுக பக்கம் வராது. அதனால தான் பிஜேபி வேறு அதிமுக வேறு என்று பிரிந்தார்கள். அது வந்து எங்களை உடைச்சு எங்கள் கூட்டணியை உடைக்கிற நோக்கத்தில் தான் பிஜேபி செய்த ஒரு சதி வலை அது. ஆனால் அது உண்மையிலேயே அதிமுக பிரிந்து விட்டது. அவர் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. சரி, அந்த மாதிரி நிலை ஏற்பட்டதனால் திமுக கூட்டணி மிகவும் பலம் பொருந்திய கூட்டணியாக, ஒருங்கிணைந்த கூட்டணியாக இருந்ததனால் இன்றைக்கு வெற்றி 100% போயிட்டு இருக்கு. வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவோம். பிஜேபியினுடைய அந்த சதிவலை தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றிவிட வேண்டும் என்ற சிந்தனை அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. சரி, சுருக்கமாக அதில் ஆனந்தி லட்சுமண்ட்ட அப்போ அதற்கான முயற்சிகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத முருகையன் சொல்கிறாரு. அப்போது ஆக மொத்தம் அது காங்கிரஸ் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணுங்கிறது பாஜகவுடைய அஜெண்டாவே அது அப்படிதானா? முதல்ல காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்னு என்னைக்கு அவங்க சொன்னாங்க? இவங்களால இவர் என்ன சொல்றாரு, அதிமுகவோட என்னைக்குமே காங்கிரஸ் இருந்தது இல்லைன்னு சொல்றாரு. இந்த திமுகலயே இருங்க, இந்த திமுகலயே இவங்களால இவங்க கேட்ட சீட்டு கூட அவங்க கொடுக்கல.
அதானே உண்மை. எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? சீட்டு கேட்கறதுக்கே வந்து நீங்கள் பிரச்சனை பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுது. அதோட கூட தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி அவங்க புது கட்சித் தலைவர், காங்கிரஸ் கட்சித் தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி, திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அங்கேயும் தகராறு வரும் போல இருந்தது. ஆக மொத்தம் காங்கிரஸ் வந்து தன்னோட மதிப்பை எப்பவோ தமிழ்நாட்டில் இழந்துருது. ஏன்னு அவங்களோட கவலை, அவங்களோட அதை பத்தி பாஜகவுக்கு என்ன கவலை? பாஜகவுக்கு என்ன கவலை? எங்களுக்கு வேண்டியது வந்து தேசியமும் தெய்வீகமும் தான் நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேசியத்துக்கு விரோதமா நீங்க கொள்கைகள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா பாஜகவால் அதை ஏற்க முடியாது. நான் முதல்ல இருந்து அதான் சொல்றேன். நாட்டுடைய நலன் தான் முக்கியம், தேசியம் தான். இதனால இவங்களுடைய கூட்டணியினால என்ன நாட்டோட நலன் பாதிக்கப்படுது? முதல்ல பாஜகவுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அது நண்பர் அவர் சொல்றாரே தவிர பாஜக என்னைக்குமே, நான் முதல்ல சொன்னேன், இந்த ஒட்டு வேலை துண்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் தானே செய்ய போறோம். நானே நல்ல பணக்காரின்னா நான் நல்லதாக போட்டுப்பேன் ட்ரெஸ். இன்னொருத்தர் இரவல் வாங்கி போட்டுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. அப்படிதான் பாஜகவோட நிலைமை. தமிழ்நாட்டில் இன்னும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சமாக தான் இவங்க முதல்லலாம் என்ன சொன்னாங்க, ஐயோ பாஜக உள்ளே வந்துருவோன்னாங்க. இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவுக்கு இத்தனை % தான் வரும்னு கொஞ்சம் அப்படி இறங்கிட்டாங்க. ஸ்டாண்டர்டு சொன்ன வார்த்தையிலேருந்தே அதுலேருந்தே இவங்களோட தோல்வியை இவங்களே ஒப்புக்க போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சான்ஸ் நிச்சயமாக சொல்கிறேன், பாஜகவுக்கு கணிசமான இடங்கள் வரும். திமுக முன்னிலையில் தான் இருக்குது இது வரைக்கும் நிலவரம். ஆனால் அது வந்து பாராளுமன்ற தேர்தல் தான். திமுகவுக்குன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. ரெண்டாவது, தனியாக நிற்க முடியுமா காங்கிரஸ்? இதே தேர்தலில் இவங்க திரு சீமான் அவர்களுடைய கட்சி தனியாக நின்றாங்களே, அதே மாதிரி தைரியமாக பேச்சு வாக்கில் ஏதோ சைமான்ங்கிறாங்க. அவங்க கதவு திறந்திருந்ததுன்னு பாஜக சொன்னது மொத்தமா திமுகவுக்கு அகைன்ஸ்டா ஊழலை ஒழிக்கணும்ன்றதுக்காக அவங்க சொன்னாங்களே தவிர, அது அப்படி அமித்ஷா அப்படி சொன்னாரான்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா கூட்டணியில இருந்தது அதிமுக. அதிமுகவுக்கான கூட்டணியை எதிர்பார்த்து இருந்தாங்க. முடியாத பட்சத்துல தனியா களம் கண்டாங்களா அப்படிங்கிறதுதான். காங்கிரஸ் இருந்தா தனியா நின்னு இருக்கலாமே, ஏன் தனியா ஏன் நிக்கல? ஏன் கூட்டணி உங்களுக்கு அப்பனா சப்போர்ட் இருந்தாதான் நிப்பீங்க, அப்படிதானே? அப்புறம் ஏன் சரி, அப்ப தனியா நிக்கிறதுக்கு காங்கிரஸால முடியாதாங்கிற, காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா எப்ப நீங்க கொண்டு வருவீங்க? நேரம் வரும்பொழுது அந்த நல்ல முடிவை நிச்சயமாக எங்கள் மாநில தலைவர் எடுப்பார். அது இந்த தலைமை எடுக்கும். சரி, ஜான் பால் கிட்ட அப்ப கூட்டணி அப்படிங்கறத வச்சுதான் வந்து தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா களம் காண்றாங்க. எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் தேசிய கட்சிகள் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோட கூட்டணியில இருக்காங்க. இப்பவும் பார்த்தா 4 முனை போட்டி. அந்த 4 முனையிலையும் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுகன்னு வலுவா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக அப்படின்னா தேமுதிக உடைய கூட்டணி அப்படி இருக்கிறாங்க. பாஜக, பாமக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி. இதுல தனித்து களம் காண்கிறது நாம் தமிழர். இந்த கூட்டணிகளுக்கு மத்தியில, அந்த கட்சிகளுடைய வலுவுக்கு மத்தியில நாம் தமிழர் நிலைச்சு நிற்க முடியுமா? இதை இப்படியே இந்த தனியா தான் நாங்க நிற்போம் அப்படின்னா எந்த கட்டத்துல இந்த கட்சிகளை எல்லாம் வீழ்த்தி ஒரு பதவிக்கு, அந்த அரியணைக்கு ஏறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும்? இல்லை, முதலாவதாக ஒன்று சொல்லணும். அம்மா சொல்லும்போது சொன்னாங்க காங்கிரஸை சொன்னாங்க. ஆனால் ஐயா சரியான பதில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் எங்கேயும் தனித்து நிற்கிறதுக்கு பயப்படுது. அவரே ஒத்துக்கிட்டார், பயப்படுது, நாங்கள் பின்னாடி பார்ப்போம்னு சொல்லிட்டு. பாஜக எங்கே முதல்ல தனித்து நின்றீங்க? தனித்து எங்கே போட்டிட்டு இருக்கீங்கன்னு தான் பெரிய கேள்வி. ஜன்னல் திறந்துருக்கு, கதவு திறந்துருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு அதிமுக இவ்வளவு விமர்சனம் பண்ற நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அதிமுக கூட்டணியில் வர்றதுக்கு எடுக்காத முயற்சிகள் என்ன? எல்லாமே பண்ணீங்க. உங்களால என்ன மிரட்டி பார்த்தீங்க, உரட்டி பார்த்தீங்க, எல்லாமே பண்ணீங்க. ஆனா ஒரு வகையில் அதிமுக வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்க கூட்டணிக்கு வரல. ஆனா எல்லா வகையிலும் அதிமுக எப்படியாவது கொண்டு வரும், தேமுதிக கொண்டு வரதுக்கு, பாமகவை கொண்டு வரதுக்கு, எல்லா கட்சிகளையுமே கொண்டு வரதுக்கு, அமமுகவை கொண்டு வரதுக்கு, ஓபிஎஸ் கொண்டு வரதுக்கு நீங்க அதிமுகவை உடைச்சி செதறி சின்ன பண்ணமாக்கி அந்த கட்சியை வந்து நீங்க பிளவுபடுத்தி கொண்டு வந்த கட்சி பாஜக. அப்ப நீங்க தனித்து நிக்கிறதுக்கு பயப்படுறது நீங்க முதல்ல. முக்கியமான நீங்களும் தனித்து நிற்க பயப்படுறீங்க. ஏன் பாஜக வந்து தமிழகத்தில் யாருடனும் கூட்டணி இல்லாம தனித்து போட்டிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம இத்தனை கட்சிகளோட கூட்டணி வைத்து தான் இன்னைக்கு பாஜக தமிழகத்தில் போட்டியிடுகிறது. இந்த இடத்துல மட்டும் பாஜக அவர் சொல்ற மாதிரி தனித்து போட்டியிட வேண்டியதானே? எதுக்கு பாமகவுக்கு வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? மற்ற கட்சிகளுடன் கூட்டணி. சரி, சுருக்கமா அதுக்கு சொல்லுங்க. இல்ல, பாஜகவுக்கு ஏன் அவங்க தனியாகவும் நிக்கலாம்? நீங்க வர்றது ஒரு ஒருங்கிணைப்பு
கூட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒத்துழைப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஒருங்கிணைப்பு, ஒற்றுமைக்காக அந்த ஒருங்கிணைப்புன்ற ஒரு முயற்சியில தான் பாஜக ஈடுபட்டது. இவ்வளவு சொல்ற இதெல்லாம் வேண்டாம். இந்த பேச்சுக்கெல்லாம் அவங்க அந்த ஒருங்கிணைப்பு ஒத்துழைப்பு இல்லாம நாம் தமிழர் கிடையாது. அவங்க தனியா நிக்கும் போது தேசிய கட்சின்னு சொல்றீங்க, மாநிலத்துல குறைந்த வாக்கு எனக்கு இருந்தா கூட அசுர பலத்தோட இருக்கும் போது ஏன் நீங்க மற்ற கட்சியை தேடி போகணும்னு சொல்ல? நான் முதல்லயே ஒரு வார்த்தை சொன்னேன். பாஜக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வளர்ற நிலைமையில தான் இப்பவும் இருக்குன்றதுதான் உண்மை. நான் ஒண்ணு மாத்தி சொல்லிட்டு அப்படி போயிட முடியாது. வளர்ற வரைக்கும் கூட்டணி தேவைன்னு நினைக்கிறீங்களா? அது வரைக்கும் வளர்ற வரைக்கும்னா நீங்க ஒரு நம்மளோட ஒத்த கருத்துடைய நண்பர்களை ஒன்னா சேர்த்துக்கலாம் நினைக்கிறல, என்ன தப்பு? அவர் கூட சொன்னாரு அவங்க வந்து மதவாத கட்சி, அதனால போனாங்க. ஒத்த கருத்து பாஜக ஒத்த கருத்து கொள்கையில இல்லையே. சமூக நீதி பேசுறவங்க எப்படி பாஜகல போய் சேர்ந்தாங்கன்னு காங்கிரஸ்ல இருந்து கேக்குறாங்க. அவ சமூக நீதி இல்லன்னு காங்கிரஸ் அப்ப திமுகல எப்படி சேர்ந்தாரு? சமூக நீதியை பத்தி திமுக ஓயாம சொல்லுது. அவங்களோட சமூக நீதி ஊரறிந்த உண்மை. அவங்களும் சமூக நீதிங்கிற சரி ஊரறிந்த உண்மை. அம்மையா சொன்னது ஒரே ஒரு கேள்வி. இதே பாஜகவினுடைய இன்றைய தலைவர் அண்ணாமலை சொல்றாரு அதிமுகவும் ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு. அப்ப 2019 கூட்டணி சேரும்போது அதிமுக ஊழல் கட்சி இல்லையா? 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருக்கும்போது ஊழல் கட்சி இல்லையா? அப்போ உங்களுடைய தேவைக்கு அன்று வந்து அவர்கள் புனிதர்களாக மாறிடுறாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களாம் புனிதர்கள் நல்லவர்களாக மாறிடுறாங்க. இன்னைக்கு கூட்டணி இல்லை, அவங்க கூட வரலன்னு சொன்னோன்னா அவங்க நல்ல, இதுதான் இந்த ஒத்த கருத்தா? இந்த இடத்துல இவங்க ஒத்த கருத்து எங்க வர? பாமகவினுடைய நிலைப்பாடு ஜாதி வாரியான இடஒதுக்கீடு, பாஜக நிலைப்பாடு அதுவா? இங்க எங்க ஒத்த கருத்து இருக்கு? இங்க தேர்தல் கூட்டணிகள் என்பது கருத்து இல்ல, கொள்கை இல்ல. இவங்க கிட்ட எந்த லெவல்ல பணபலத்துல முன்னிலை இருக்கா, பின்னிலை இருக்கா, தேர்தலில் மக்கள் வாக்குகளை இவங்க வந்து சிந்தாம சிதல் பெறுவதற்காக கூட்டணிகள் அமைச்சுக்கிறாங்க. இவ்வளவுதான் நோக்கம் தவிர்த்து ஒத்த கருத்து, கொள்கை கோட்பாடு இங்க எதுவுமே கிடையாது இவங்ககிட்ட. அப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடு, ஒத்த கருத்து இருந்தா பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்திருக்க முடியுமா 2001ன்றதை பாருங்க. இதே பாமக வந்து கடைசி நாள் வரைக்கும் கூட்டணி அமைகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐயா ராமதாஸ் அவர்கள் பாஜக விமர்சித்து பாஜக மத்திய அரசாங்கம் வந்து பல பேட்டிகள் கொடுத்தாரு, பல அறிக்கைகள் வெளியிட்டாரு. கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த நிலைப்பாடுகள் மாறுது. அப்ப இவங்க கிட்ட ஒத்த கருத்தும் கிடையாது, கோட்பாடுகள் கொள்கை. இதெல்லாம் அரசியல்ல சகஜம்னு எடுத்துட்டு போய் அவங்களுடைய கூட்டணின்னு வச்சிட்டா கூட இதுக்கு இடையில நாம் தமிழர் கரையேத்தி நீந்தி கரையேற முடியும். கரையேத்தி நீந்த முடியுமானா கரையேத்தி நீந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு தேர்தலும் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை மக்களுடைய செல்வாக்க பெற்ற கட்சியாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி குறைந்து வீழ்ந்து விடல. நீங்க இந்த தேர்தலில் பாருங்க, குறைந்தபட்சம் 12% வாக்குகளை கட்டாயம் பெறுவோம். நீங்க இன்னைக்கு இப்ப நிலைப்பாடு பாருங்க. இப்ப நீங்க அடுத்தடுத்து இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே வருது. இப்ப நீங்க தமிழகத்தையே பாத்தீங்கன்னா இந்தியா டுடேல வந்துட்டு இருக்கு. இப்ப இந்திய அளவிலே ட்ரெண்ட் மாறிட்டு வருது. நீங்க நல்லா பார்க்கலாம். அந்த கவுண்ட் பாத்தீங்கன்னா பிஜேபியோட கவுண்ட் வந்து அப்படியே லோவஸ்ட் ஆகுது, இந்தியா கூட்டணி கவுண்ட் வந்து அதிகமாகிட்டே வருது. அப்ப இது வந்து முதல் கட்டமா வரக்கூடிய, இன்னும் போக போக நேரங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாமே மாறும். நீங்க நெல்லையில வந்து அவர் இப்ப பின்னாடி தந்துட்டு இருக்காரு, பின்னாடி சந்திச்சு இப்ப தமிழகத்துல பாஜக எந்த இடத்துல முன்னிலை கிடையாது, அதிமுக கூட்டணி முன்னிலை இல்லாம தான் இருக்கு, நாம் தமிழ் முன்னிலை இல்லாம இருக்கு. அப்ப எல்லா இடத்துல இங்க திமுகவோட ட்ரெண்ட் இருக்கு, அது போய்கிட்டு இருக்கு, அந்த ட்ரெண்ட் அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு. நீங்க நாம் தமிழர் இதுல வளர்ந்து வருமா வீழ்ந்து வருமானதை விட கட்டாயம் நாம் தமிழர் ஒவ்வொரு கட்டத்திலும் வளர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்கேயுமே நாங்க வீழவில்லை. ஒரு நாள் கட்டாயம் அந்த ஆட்சி பீடத்தில் ஏறதான். எங்களுடைய அண்ணன் சொன்னதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது நமக்கு மிகப்பெரிய பயிற்சி. இந்த பயிற்சி பற்றியே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். 26 என்பது நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் தான் அவங்க பயணிச்சுறாங்க. 2024 வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவோம், பெரிய அளவில் வாக்கு சாதிப்போம்லாம் சொல்றோம். எங்களுக்கு இங்க நாங்க ஒரு தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டோம். 20 நாட்களுக்கு முன்பாக தான் எங்களுக்கு வந்து தேர்தல் சின்னமே ஒதுக்கப்பட்டுச்சு. கட்சி ரொம்ப பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக பின்னடைவு சந்திச்சோம். அப்ப எல்லா சிக்கல்களையும் சந்திச்சு அப்ப எங்க அண்ணன் எங்களுக்கு சீமான் நம்ம எப்படியாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறணும். இந்த தேர்தல் நம்முடைய இலக்கு அதுதான். அதை ஆறிட்டு மக்களுடைய செல்வாக்கை பெற்று 2026 ஆட்சி பீடத்தில் ஏற போகிறோம். நீங்க நல்லா ஒண்ணு பாருங்க, 26 இலக்கு. ஆமா இலக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அண்ணாமலை சொன்னது வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் சொல்லி, இது வந்து சொல்லப்படாத கூடிய தகவல் தான். சொன்னதாக சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா, எப்படியாவது பாஜக 10 தொகுதியில் வெற்றி பெற்று நான் தனித்து போட்டுக்கிட்டு அதிமுக கூட்டிலிருந்து எப்படியாவது வெளியில வந்திருக்குன்னு சொல்லி அண்ணாமலை நிலைப்பாடு, அமித்ஷாவோட நிலைப்பாடு என்ன இருந்துச்சு, எப்படியாவது அதிமுக கூட்டணியில் சேரணும். இதுதான் மோடி அமித்ஷாவோட நிலைப்பாடு. இன்னைக்கு பாஜக தமிழகத்தில் முட்டை வாங்க போகின்றது. அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருப்பாரான்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குங்க. சரி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. 543 தொகுதிகளில் மொத்தம் உள்ள தொகுதிகளில் 532 தொகுதிகளுடைய முன்னிலை விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பாஜக 297 இடங்கள்ல முன்னிலை, இந்தியா கூட்டணி 198 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடி பின்னடைவை சந்தித்து
சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். ராகுல் காந்தி வயநாட்டில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நெல்லையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். வேலூரில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். தென் சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். நாமக்கல்ல KP ராமலிங்கம் அவர்கள் பாஜக வேட்பாளர் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் போன்ற முன்னிலை விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம். எத்தனை இடங்கள்ல அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா திமுக 22, VCக 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, மதிமுக ஒரு தொகுதி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதி, மக்கள் நீதி மையம் வந்து மாநிலங்களவை சீட்டுக்காக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 1. காங்கிரஸ் எத்தனை தொகுதி சார்? 9 தொகுதிகள். 9 தொகுதிகளில் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ்? நிச்சயமாக எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு திருநெல்வேலி தொகுதி மட்டும் இழுபறியில் போயிட்டு இருக்கு. மற்ற எல்லா தொகுதியும் கரெக்டாக இருக்குது. பாண்டிச்சேரி உள்பட 10, பாண்டிச்சேரி முன்னிலை. மொத்தம் 10 தொகுதியில் 9 தொகுதியில் போயிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு தொகுதி மட்டும் கொஞ்சம் நயினார் நாகேந்திரன் வந்து முன்னிலை வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. பட் இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதனால் நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த கட்ட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.